அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளம்பரத்திற்காக நற்செயல்கள் செய்யாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் கூறினான், நான் இணையாளர்களை விட்டும் இணை கற்பித்தலை விட்டும் அறவே தேவையற்றவன். யாரேனும் என்னுடன் பிறரை இணையாக்கி எனக்காகவும் பிறருக்காகவும் நற்செயல் புரிந்தால் அவனையும் அவனது இணை வைப்பையும் தனியே விட்டுவிடுவேன். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5708 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறவருடைய நோக்கம் அது பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்துவான். முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்று கூறியதை கேட்டேன். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6499 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த மனிதர் பெயருக்காகவும் புகழுக்காகவும் நற்செயல் புரிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இவ்வுலகில் அந்த பெயரையும் புகழையும் வழங்கிவிடுவான். மறுமையில் எந்த பலனும் அவருக்கு கிடைக்காது என்கின்ற வகையிலே அவருடைய நிலை அமைந்துவிடும். தாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அல்லாஹுவின் பிரியத்தை பெற வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு தான் செய்ய முற்பட வேண்டும். அதை விடுத்து அல்லாஹ் அல்லாதவரின் நெருக்கத்தை பெற வேண்டும் என நாடி நற்செயல் ஒன்றை ஒருவர் செய்தால் அது மறைமுகமான இணை வைப்பாகிவிடும். அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் மற்றவரை வைப்பதானது இணை வைப்பாகும். அந்த செயலுக்கு அல்லாஹ்விடம் எந்த விதமான பலனும் கிடைக்காது என்பதுடன் அவர் குற்றவாளியாக பாவிக்கப்படுவார். இதுதான் இஸ்லாமியத்தினுடைய நிலைப்பாடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களே, இரகசியமான இணை வைத்தல் பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். அப்போது தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, இரகசியமான இணை வைத்தல் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் தொழுகிறார், பிற மக்கள் தன்னை பார்த்து புகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக முயற்சித்து தன்னுடைய தொழுகையை அழகாக்குகிறார், இதுவே சிறிய இணை வைத்தலாகும் என்று கூறினார்கள். இந்த செய்தி மஹமூத் பின் லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இப்னு ஹுஸைமா என்ற நூலிலே 896 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழிபாடுகளில் மிக சிறந்ததும் மகத்துவமானதுமான தொழுகை விஷயத்தில் நயவஞ்சகர்களுடைய நடவடிக்கை, அதாவது வேடதாரிகளுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை வேதமறை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. நயவஞ்சகர்கள், அதாவது வேடதாரிகள், தொழுகைக்காக எழுந்து நின்றால் அதை நிறைவேற்றுவதற்கு சடைவோடு எழுந்து நிற்பார்கள். அல்லாஹுடைய உவப்பை பிரியத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமோ, அதை பற்றி அக்கறையோ, அல்லாஹுடைய பயமோ அறவே அவர்களுக்கு இருக்காது.
தொழுகையின் தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருப்பார்கள். இத்தகைய நிலையிலே இருந்து ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொண்டு தம்மால் செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் விளம்பரத்திற்காக இல்லாமல் நம்மை படைத்த இரட்சகனுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.